கைஸ் நீங்கள் 12th வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ நான் வீடியோ கிளிப் ஆட் பண்ணுறேன், அதை மறக்காமல் பார்த்துட்டு போங்க. சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஸ்டெப் போகிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ரெண்டு ஸ்ட்ரீமா பிரிச்சுக்கலாம். காமர்ஸ் நான் காமர்ஸ் பிரிச்சுக்கிறோம். காமர்ஸ் ஸ்டூடெண்ட் மெஜாரிட்டியா இருப்பாங்க. காமர்ஸ் ஸ்டூடெண்ட் எய்ம் என்ன, பிகாம் பண்ணிடும் சிஏ பண்ணணும். ஒரு சில பேர் +2 முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா சிஏ பண்ணலாம் இருப்பாங்க. பெரும்பான்மையான மாணவர்களோட ரிக்வெஸ்ட் எடுத்தோடனே சிஏ அப்படிங்கிறது ப்ரிஃபர் பண்ணுவோம். எக்ஸ்பெக்ட்லி வெரி ஸ்பார்க் எனக்கு காலேஜ் போகாமலே பண்ணிட முடியும் நம்பிக்கை இருக்குன்னா போகலாம். அது பிகாம் 3 வருஷம் பண்ணிட்டு பிகாம் சூஸ் பண்றதை பொறுத்த வரைக்கும் நீ பிகாம்ல நிறைய கோர்சஸ் இருக்கும். பிகாம் ஜெனரல், பிகாம் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ், பிகாம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட், ஒரு காலேஜுக்கு அங்கேயும் சொல்றேன். எப்படி இன்ஜினியரிங் சொன்னமோ அது மாதிரி கோர்ஸை விட காலேஜ் முக்கியம். பிகாம் ஜெனரல் வேணும்னு 10வது ரேங்க்ல காலேஜ் சீட்டு கிடைக்கிறதுக்கு பதிலாக 4வது ரேங்க் இருக்கிற காலேஜ் பிகாம் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் கிடைக்குது, சிஏ கிடைக்குதுன்னா கூட போய் ஜாயின் பண்ணலாம். அப்போ காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு பிகாம் முடிச்சுட்டு பிகாம்க்கு அப்புறம் நீ சிஏ பண்ணலாம், சிஎஸ் பண்ணலாம், சிஎம்ஏ பண்ணலாம். அந்த மாதிரி கோர்ஸ் ஆப்ஷன் இருக்கு. பிகாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லா பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க பிகாம் எல்எல்பி, பிஏ எல்எல்பி கோர்சஸ் பண்ணலாம். ஒருவேளை பிகாம் பண்ணிட்டு எனக்கு மேனேஜ்மெண்ட்ல ஆர்வம் இருக்கா, இப்ப கிடைக்கிற பிகாம் சூஸ் பண்ணி கேட் எக்ஸாம் எழுதி நாளைக்கு ஐஏஎம்ல போய் சேர்ந்து மேனேஜ்மெண்ட்ல டாப் லெவல்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்ப இதுல எப்படி